எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். சண்டே மார்னிங்லேருந்து தான் விலாக் ஸ்டார்ட் பண்ணேன். சனிக்கிழமை நைட்டே இட்லிக்கு மாவாட்டி வச்சுட்டு புளிக்கட்டும்னு சொல்லிட்டு வெளியே வச்சுட்டு தான் தூங்கினேன். காலையில் பார்த்தது ஓரளவுக்கு தான் புளிப்பு ஏறி இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தூரில் சந்தை, அதனால் அம்மாவும் அப்பாவும் சந்தைக்கு போயிட்டாங்க. என் தம்பி காலையில் தான் வீட்டுக்கு வந்தான். காலையில் சாப்பிட்றதுக்கு நைட்டு செஞ்ச பூரி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வச்சுட்டேன். கூடவே கஞ்சியும் சேர்த்து வச்சுட்டேன். என் பையனுக்கு காலையிலேயே ராகி கஞ்சி வச்சு குடித்தான். அவனும் சாப்பிட்டு விளையாண்டுருந்தான். அம்மாவும் அப்பாவும் திருப்பூர் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அவங்களும் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. என் பையன் ஒரு 11 o'clock தூங்கிட்டான். நானும் என் தம்பியும் அன்றைக்கி கார்த்திகை தீபம் அப்படிங்கிறனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வீட்டில் அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க அப்படின்னா சுத்தமாக கண்டுக்கவே மாட்டான். அன்றைக்கி அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தான். நான் வீடெல்லாம் பெருக்கி கொடுத்துருந்தேன். அவன் மாப்பு போட்டு கொடுத்துட்டான் வீட்டுக்கு. பெருக்கி கொடுத்துட்டு நான் குளிக்க போயிட்டேன். நான் குளிச்சுட்டு என் பையனும் எழுந்திரிச்சிட்டான். அவனுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவன் கூட விளையாண்டுருந்தேன். மதியம் என் பையனை குளிப்பாட்டி முடித்ததும் நானும் என் தம்பியும் வீட்டில் இருக்கனால பெருசாக எதுவும் சாப்பாடு செய்யலை. பக்கத்து வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சு, ரெண்டையும் பிணைஞ்சு அவனுக்கு குடிச்சிட்டேன். வாழைப்பழம்னா அவன் நல்லா சாப்பிடுவான். அன்றைக்கி ரொம்ப நல்லாவே சாப்பிட்ருந்தான். மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 1/2 hourக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழை பெஞ்சு முடித்தது நல்லா வெயிலடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா மழை பெஞ்ச மாதிரியே தெரியல. அந்தளவுக்கு வெயில் போட்டு கொளுத்தி எடுத்துகிட்டு இருந்துச்சு. தம்பி வண்டியெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அன்றைக்கி பெரியப்பா வண்டியும் வீட்டில் தான் இருந்துச்சு. அதனால் 3 வண்டியுமே ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டான். என் பையனை தூங்க வச்சுட்டு கிரைண்டரெல்லாம் வெளியே இருந்துச்சு. அதெல்லாத்தையும் அதோட இடத்துல வச்சுட்டு எனக்கும் தம்பிக்கு மதியத்துக்கு தோசையும் வேர்க்கடலை சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். நானும் தம்பியும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு லியோப்போட ஒரிஜினல் பிரிண்ட் டவுன்லோட் பண்ணி வந்திருந்தான். நானும் தம்பி சேர்ந்து உட்காந்து தான் பார்த்துட்டு இருந்தோம். பாதி படம் தான் பார்த்தோம். பாதி படம் பார்க்கும்போதே தூக்கம் வந்துடுச்சு. நானும் தம்பியும் தூங்க போயிட்டோம். ஒரு 6 மணிக்கு அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க திருப்பூர் போயிட்டு. டிவியில் திருவண்ணாமலை தீபம் நேரடி ஒளிபரப்பு போட்டிருந்தாங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதும் இங்கே இருக்கிற கோவிலுக்கு போய் தீபம் போட்டுட்டு வீட்டுக்கு விளக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பா வீட்டு குலதெய்வ கோயில் பக்கத்து ஊரில் தான் இருக்குது. கார்த்திகை தீபம் போடுறதுக்காக கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வருஷம் அம்மா விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி தீபம் பற்றி வச்சுருப்பாங்க. நான் கொண்டு போய் வெளியெல்லாம் வச்சுட்டு வருவேன். இந்த வருஷம் நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என் தம்பி கொண்டு போய் தீபம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தான். என் பையன் என்ன பண்ணுறாங்க, புதுசாக என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து பார்த்துட்டு இருந்தான். அதனால் நான் கொண்டு போய் தீபம் வைக்கலை. அன்றைக்கி நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. தீபம் வைக்க அணைஞ்சிட்டே இருந்துச்சு. ஒரு மணி நேரம் பொறுமையாக தீபம் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு 8 மணிக்கு மேலே மழை வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அதனால் தீபம் வைக்கிறத நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அம்மாவும் அப்பாவும் மழை விட்டதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தாங்க. நைட் டைம் தான் என் பையன் நல்லா ஆக்டிவாக விளையாண்டுருப்பான். அன்றைக்கி ஒரு 9 மணி வரைக்கும் நல்லா ஆக்டிவாக விளையாண்டுருந்தான். அவனுக்கு சாப்பிட்றதுக்கு இட்லி வச்சுருந்தேன். இட்லி அவனும் நல்லா சாப்பிட்டு ஒரு 9:30க்கு தூங்க போயிட்டான். அம்மாவும் அப்பாவும் கோயிலேருந்து வரும்போது கொஞ்சம் பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க. நானும் தம்பியும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். காலையிலையும் மதியமும் நானும் தம்பியும் தோசை தான் சுட்டு சாப்பிட்டோம். அதனால் நைட்டுக்கு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி தான் ஊற வச்சுருந்தேன். டின்னருக்கு அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன்.
கூடவே வந்து தட்டைப்பயிறு போட்டு செஞ்சிருந்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அன்றைக்கி வந்து வீட்டில் தட்டைப்பயிறு இல்லை, அதனால் வந்து துவரம்பருப்பு போட்டு தான் செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ரேஷன் அரிசியில் அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுங்கிறது போட்டிருக்கேன், போய் பாருங்கள். கடைசியில் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு ஒரு 10:30க்கு வந்து தூங்க போயிட்டோம். தேங்க்யூ.